ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள். கோச்சார பலன்களுக்கு பெரிய முக்கியத்துவம் தர வேண்டாம் என்பதை அன்புடன் கேட்டுக்கிறேன். உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் என்ன சொல்லுதோ அதே கிட்டத்தட்ட 80% உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும் அமைப்பாக இருக்கும். இது ஒரு துணை அமைப்பு தான். கோச்சாரங்கிறதே ஒரு துணை அமைப்பு தான். தினப்பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள், வருட பலன்கள், இது எல்லாமே துணை அமைப்பு தான். அன்னாடும் காலையில் டிவியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்படி ஆகும் அப்படி ஆகும், இன்றைக்கு உங்களுக்கு வடக்கிருந்து நல்ல செய்தி வரும், அரசு வேலை வாசலில் வந்து கதவை தட்டிட்டு நிற்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஜஸ்ட் அன்றாடம் இருக்கும் கிரக நிலைகளின் அடிப்படையில் சொல்லப்படுற ஒரு பலன்கள் தான். அப்புறம் கோச்சார பலன் எப்போவுமே ராசிக்கானது, லக்னத்துக்கானது கிடையாது. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் தற்சமயம் இருக்கக்கூடிய ரிஷப ராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு வரார். இந்த குரு வந்து இயற்கை சுவர், முழுமையான சுவர். இவர் மிதுனத்திற்கு நெருங்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக ஸ்தான பலம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, 5, 7, 9, 11 இந்த வீடுகள் தான் சிறப்பு. மற்ற வீடுகள்லாம் சுமார் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஆனால் குரு பகவானுடைய சூட்சுமம் என்னென்னா, அவர் தான் இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டின் அடிப்படையில் நிறைய நல்ல பலன்களை ஜாதகர்களுக்கு செஞ்சுட்டு போவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வரார். ஏற்கனவே சனி பகவான் 9ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடங்கிற ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ பெயர்ச்சியாகி உங்கள் ஜென்ம ராசிக்கே வர்றார். தொழில் ஸ்தானாதிபதியாகவும் 7 கூடையவராகவும் இருக்கிறவர் ஜென்ம ராசியில் வந்து உட்கார்றது ஒரு விதத்தில் சிறப்பு தான். இந்த ஜென்மத்தில் ராமர் சீதையை பிரிந்தது போலுங்கிற பாட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. இதுவும் தவிர ராகு கேது பயிற்சியும் இருக்குது. இதில் கேது 3ஆம் இடத்துலையும் ராகு 9ஆம் இடத்துக்கும் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கிறாங்க. அடுத்தது சரி, மிதுன ராசி எப்படிப்பட்டது? அவசரத்தனமான ஒரு ராசி. வேகம் வேகம் வேகம், விவேகத்தை மிஞ்சிய வேகம் கொண்ட ராசி மிதுனம். இந்த ராசிக்கு ஒரு விதத்தில் கேந்திர பாதகாதிபதி மாரகாதிபதிங்கிறவர் குரு. இவர் ஜென்ம ராசியில் வந்து உட்கார்றது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் மோசமெல்லாம் இல்லை. குரு பகவான் அமர்ந்த நிலையில் பார்க்கும் இடங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை மிதுன ராசிக்காரங்களும் அனுபவிக்க தான் போகிறீங்க. இதில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, இது ராசிக்கானது, லக்னத்துக்கானதுக்கு கிடையாதுங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிருகசீரிட நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த பலன். உங்கள் ராசியில் வந்து குரு அமரும்போது 12ஆம் இடத்தை விட இது நல்ல வீடு தான். வேலையில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். பதவி உயர்வு, பதவி மாற்றம், பதவி முன்னேற்றம் போன்றவை ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். குரு பார்க்கும் இடங்கள் வாயிலாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை தர இருக்கிறாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குரு தனது 5ஆம் பார்வையால் பார்ப்பார். அப்போ புத்திர சந்தான விருத்திக்கு ஏங்கி தவித்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ குழந்தை பிறப்பு ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும். காதல் விவகாரங்களில் வெற்றி கிட்டுமான்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு காதல் திருமணத்தில் போய் கைகூடும் அமைப்புகள், யோகிதைகள் இருக்கும். கௌரவமான விஷயங்கள் நடந்தேறிடும் வாய்ப்பு இருக்கும். பதவி உயர்வு, முன்னேற்றம் போன்றவை கிடைக்கப்பெறும் யோகிதைகள் உண்டாகும். மனதிற்கினிய சம்பவங்கள் அதிகரிக்கும். புகழ் கௌரவஸ்தானம் 5ங்கிறதுனால உங்களுடைய புகழும் கௌரவமும் உங்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படைக்கேற்ப வளர்ச்சி காணும் நேரம் இது. உறவுகள் மத்தியில் கௌரவிக்கப்படுவீர்கள். நீண்ட காலம் இழுபறியாக இருந்து வந்த பல விஷயங்கள் இந்த காலகட்ட குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல விதமான முடிவுகளை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்து குரு பார்வை அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்துடைய பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் நிலவி வந்த குழப்ப மனோநிலை நிவர்த்தியாகும். உயர்கல்வியை எட்டி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பட்ட மேற்படிப்பை எதிர்நோக்கி காத்திருந்தவங்களுக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். அரசு தேர்வு எழுதுகிறவங்க, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதற்கான அனுகூலமான காலம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய 1 வருஷம் அவர் இங்கே இருப்பார். இதில் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற ராகுவையும் குரு பார்த்து கண்ட்ரோல் பண்ணிவிடுவாருங்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சியும் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவராகவே இருக்கும். தொழில்முறை மாற்றங்கள், தொழில் முன்னேற்றம், உத்தியோக வளர்ச்சி, உத்தியோகத்தினால் கிடைக்கக்கூடிய ஆதாயம், சிறு தொழில் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அதற்கான வளர்ச்சி,
சேவை தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கு முயற்சி முன்னேற்றம் அளிக்கக்கூடிய பாக்கியதைன்னு இதெல்லாம் நல்லாவே இருக்கும். வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் டாமினேஷன் பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். இது உங்கள் வாழ்க்கை துணையின் கை ஓங்கி இருக்கும் காலம். ஸோ உங்கள் வாழ்க்கை துணையின் கை ஓங்கி இருக்குங்கிறதுனால நீங்கள் அதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம். மேலும் ஜென்மராசியில் அமர்ந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண காலத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்யாண யோகம் கைகூடி வருகிறது. இதை தான் வியாழன் நோக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ கல்யாண யோகம் கைகூடி வருகிறதுங்கிறத தாராளமாக எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி 7ஆம் இடம்ங்கிறது கூட்டாளி வகையில் ஏற்படுற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, சமுதாயத்திற்கும் உங்களுக்குமான இணக்க நிலையை உருவாக்கக்கூடியது, கூட்டு தொழிலில் ஆதாயம் ஏற்படுத்தும் தன்மை கொண்டது, பங்காளிகள் பகையாளிகள் குணம் மாறி நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது. நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த சமுதாயம் உங்களுக்கு என்ன செய்யுதுங்கிறது மாதிரியான விஷயங்களை தீர்மானிக்கும் நல்ல விதமான அமைப்புகளாக இருக்கும். இதில் அந்த 7ஆம் வீடு குருவுடைய சொந்த வீடு அப்படிங்கிறதுனால சொந்த வீடு கட்டி கொள்ளக்கூடிய யோகங்கள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக ஏற்படும் யோகிதை உண்டாகும். தகப்பன் வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தகப்பனாதி வர்க்கத்தின் மூலமாக சில நன்மைகள் நடக்கும் வாய்ப்பு. பூர்வீக சொத்துக்களை பிரித்து உங்களுக்கான பங்கை வாங்கிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய யோகிதைகளையும் இந்த 7ஆம் பார்வையாக குரு பார்க்கிற கொடுக்கும். நல்ல குருமார்கள் அடையப்படுவீங்க. பட்ட மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாடு சென்று வேலை பார்க்க ஆசைப்படுற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ஜாதக தசாபுத்தி கை கொடுத்துச்சுன்னா நிச்சயமாக அது அனுகூலமானதாக இருக்கும். பர்மனன்ட் ரெசிடென்ஸ் எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்கல சார், வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன்னு கேட்டுட்ருக்கவங்களுக்கு இது ஒரு அனுகூலமான காலம். இப்போ முயற்சி பண்ணுறது இந்த குரு பயிற்சி பலன்களால் அது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் யோகிதைகள் உண்டாகும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பள உயர்வுடன் கூடிய பணியிடை மாற்றம் அல்லது பணியில் மாற்றம் செய்யக்கூடிய யோகிதைகள் உண்டாகும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவிகள் தேடி கிடைப்பதுங்கிறது மாதிரியான நல்ல பலன்கள் இருக்கும். சேமிப்பு முதலீடுகள் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். என்றைக்கோ எங்கேயோ போட்டு வச்ச ஒரு சேமிப்பு திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு மாதிரி கதவை தட்டும். இது நான் போட்டதையே மறந்துட்டேன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் திடீர் தனவரவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கை கொடுக்கும் யோகிதை உண்டாகும். தகப்பனாதி வர்க்க உறவுகள் மூலமாக சில அனுகூலமான சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகிதை உண்டாகும். இது எல்லாமே உங்கள் ஜாதக தசாபுத்திகள் ஒத்துழைத்தால் மட்டும்தான். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. கோச்சாரத்தில் குரு வந்தோடனே கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுங்கிற கதையெல்லாம் இங்கே வேகவே வேகாது. அந்த மாதிரியே இல்லை. ஜாதக தசாபுத்தியினுடைய அனுகூலங்கள் நமக்கு சிறப்பாக இருக்கும்போது, நம்ம லக்னத்துக்கு யோகமான கிரக தசை நடத்தும் போது, அதோடு இந்த குரு பயிற்சியும் சேரும்போது அற்புதமான பலனாக இருக்கும். மற்றபடி 10லேருந்து 20% தான் இது. நான் 5% கூட சொல்லுவேன். 5 to 10, 10 to 15 இவ்வளவு தான் இந்த கோச்சார பலன். அதுவும் ராசிக்கானது மட்டும்தாங்கிறத எப்போதும் மறந்துடாதீங்க. 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால தகப்பனாகும் யோகிதை உங்களுக்கு கிடைக்கும். தகப்பனாதி வர்க்கத்தின் மூலம் நன்மைகள் நடக்கும். நீண்ட தூர பிரயாணத்தினால ஆதாயம் அடையக்கூடியது இருக்கும். நார்மலாகவே தனக்கென்ன லாபம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசிகளில் மிதுனம் முதன்மையானது. இந்த தன் லாபம், அதாவது சுய லாபம் அதிகரிக்கும் காலம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறது ஒரு சிறப்பு. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், பெரிய மனிதர்களின் அனுசரணை, ஆதரவு, தான் சார்ந்த வேலை, தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் அடுத்த கட்ட வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவை இருக்கும். உல்லாச சல்லாபங்கள் கிடைக்கும் யோகிதை உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பங்குச்சந்தையில் சில வகை ஆதாயங்கள், நீண்ட கால முதலீட்டின் அடிப்படையில் நீங்கள் போட்டு வச்ச பணம் மல்டிபிள் ஆகிறது, வளர்ச்சி அடைகிறதுங்கிற மாதிரியான அனுகூல பலன்கள் இருக்கும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு சேர்த்து மகாவிஷ்ணுவின் அவதாரத்தில் எந்த தெய்வத்தை வணங்கினீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பு. சக்கரத்தாழ்வார் வழிபாடு, தாயார் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் புகழையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 70% சாதகமான பலன்கள். பொதுவாக குரு இருக்கிற இடத்த கெடுக்கிற தன்மை கொஞ்சம் கொண்டவர் இல்லையா? உங்கள் ராசியில் அவர் உட்கார்றாருங்கும் போது பண விஷயத்தில் சில தவறான முடிவுகளை நீங்களாவே வலுக்கட்டாயமாக எடுக்க வேண்டிய அவசியம் வரும். இதில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நான் மிதுனராசி அன்பர்களுக்கு பூரா ஒரே ஒரு அறிவுரை தான் சொல்லுவேன். ரெக்கை முளைச்ச பிறகு பறக்கிறதுக்கு ஆசைப்படுங்க. நீங்களாம் ரெக்கை முளைக்கிறதுக்கு முன்னாடியே பறந்து கீழே விழுந்து முட்டி மோதி மூக்க உடச்சிக்கிற ஜாதி. அதனால் எப்போதும் நிதானம், பொறுமை உங்களை வாழ்வில் வளர்ச்சி அடைய செய்யும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.